வெல்கம் பேக் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட்டி ஸ்டோரி எபிசோட் 49. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற சாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலியில 4 பிரதர்ஸ் இருக்காங்க. சில கொலைகள், அதாவது சொத்து விஷயத்தினால எல்லாத்துக்குள்ளேயும் போட்டி பொறாமை வருது. எப்போ 4 பேர் பேச ஆரம்பிச்சாலும் சண்டை தான் வருது. இதனாலே 4 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. இதனால அந்த 4 பாய்ஸோட அப்பா ரொம்ப கவலையாகிறாங்க. என்னடா யாரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி ஃபேமிலி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவங்கள ஒன்று சேர்த்துறதுக்காக ஒரு விஷயம் பிளான் பண்றாரு. பசங்களை கூப்பிட்டு ஒரு 40 குச்சிகள், அதாவது ஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ண சொல்றாரு. கலெக்ட் பண்ணி ஒரு கயித்துல கட்டுறாங்க. கட்டிட்டு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அதை உடைக்க, அப்படியே 40ஐயும் சேர்த்து வச்சு உடைக்க ட்ரை பண்ண சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையும் உடைக்க முடியவே இல்லை. கட்டி வச்சிருந்த ஸ்டிக்ஸை கலட்டிட்டு ஒவ்வொரு சன்னுக்குட்டியும் கொஞ்சம் குச்சிகளை கொடுத்து உடைக்க சொல்றாரு. எல்லாருமே ஈஸியா 1-2 குச்சியில உடைச்சு தூக்கி போடுறாங்க. குச்சி சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே உடைக்க முடியல. தனித்தனியாக இருக்கும்போது எல்லாரும் ஈஸியாக உடைச்சிட்டிங்க. இதே மாதிரி தான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பும். யூனிட்டி இஸ் ரியல் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாரு. இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மை அவர்னு திருவள்ளுவரும் 855வது குறட்பால சொல்லியிருக்காரு. அதோட கருத்து என்ன அப்படின்னா, வேற்றுமையை எதிர்த்து ஒற்றுமையை விரும்பி நடக்கிறவங்கள யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சோலோ ட்ரிப்பில் தான்ப்பா ஒரு ரியல் ஹாப்பினஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ப்ரியராக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சோலோவில் ரியல் ஹாப்பினஸ்லாம் கிடையாது. அது வெறும் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம தனியாக உட்காரும்போது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் சென்சேஷன் கிடைக்குது. இது ஒரு ஜேர்னி ஃபுல்லுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான். சில பேருக்கு மட்டும்தான் செட் ஆகும். அனுபவிச்சவன் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரியல் ஹாப்பினஸ் இஸ் ஒன்லி வித் our ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அரவுண்ட். ஹாப்பினஸ் இஸ் a direction, not a place. இன்னைக்கான ஸ்டோரி அண்ட் மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நியூ லிஸ்னர்ஸ் உடைய பழைய எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் டு satishpodcast@gmail.com. மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye from சதீஷ் வெங்கடாச்சலம்.